Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சார், இன்று மே 18 இந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? தாங்கள் இழந்த நாட்டை மீண்டும் பெறுவதற்காக சுதந்திர தமிழீழத்தை அமைப்பதற்காக அறவழியிலே போராடிய ஈழத் தமிழர்களை கொடூரமாக கொன்று குவித்த சிங்கள அரசினுடைய இராணுவ நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழீழ விடுதலை புலிகள் 1975 மே 5 தங்கள் அமைப்பை நிர்மாணித்து அதன் பிறகு அவர்கள் எந்த நாட்டினுடைய உதவியுமின்றி போராடி வெற்றிகளை பெற்றார்கள். ஆனால் இந்தியா உள்ளிட்ட அணு ஆயுத வல்லரசுகள் 7 வல்லரசுகள் இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஈரான், இஸ்ரேல், பிரிட்டன், அமெரிக்கா இத்தனை நாடுகளும் சிங்கள அரசுக்கு இராணுவ தளவாடங்களையும் அன்றைய இந்திய அரசு முப்படைகளினுடைய உதவிகளையும் செய்து அவர்களை போர்க்களத்திலே இத்தனை நாடுகளும் சேர்ந்து அவர்களை தோற்கடித்தார்கள். அவர்களுக்கு எந்த நாட்டினுடைய உதவியும் இல்லை. மிக கொடூரமான படுகொலைகளை இந்த 2009 மே மாதத்தின் 2வது வாரத்திலே செய்ய தொடங்கி 17-18 உச்சகட்டத்தில் 1,37,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். பல்லாயிரம் பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள். 90,000 பேரினுடைய கதி என்னாயிற்றென்றே தெரியவில்லை. அப்படி 90,000 பெண்கள் விதவைகளாக்கப்பட்டார்கள். இது இனப்படுகொலை. வாட் ஹேப்பன்ட் இன் ஸ்ரீலங்கா வாஸ் நத்திங் பட் ஜெனோசைடு ஆஃப் தமிழ்ஸ். அந்த கொடுமையை எதிர்த்து நியாயத்துக்கு போராட சில நாடுகள் முன்வந்த போதும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள், இந்தியாவும் பாகிஸ்தானும் கியூபாவும் போன்ற நாடுகள் சேர்ந்து கொண்டு ராஜபக்சேக்கு மனித உரிமை கவுன்சிலில் பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றின. இந்திய அரசு தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு வஞ்சகம் இழைத்தது. அப்படி தங்கள் இன்னுயிரை நீத்த இனக்கொலையால் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஈழத்தமிழர்களுக்காக துயரத்தை கடைபிடித்து அவர்களுடைய லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு துணை நிற்போம் என்று உறுதி கூறுகிற நாள்தான் மே 17, மே 18. அந்த வகையில் அதற்கு உரிய விதத்தில் நடந்த சம்பவங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நான் ஒரு ஒளிப்பேழையை தயார் செய்து ஜெனோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் ப்ளீட் ஆங்கிலத்திலும், ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் ரத்தம் என்று தமிழிலும் லட்சக்கணக்கான அந்த பிரதிகளை எடுத்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தேன். இன்னும் அந்த பிரச்சாரத்தில், அந்த பணிகளில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறேன். தற்பொழுது அதற்கான அனைத்து சம்பவங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒளிப்பேழையை 6 மணி நேரம் ஒளிப்பேழை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அதை நூல் வடிவத்திலும் கொண்டு வர இருக்கிறேன். அதனை தமிழகத்திலும் இந்தியாவில் உள்ள பல கட்சிகளுக்கும் புலம்பெயர் வாழ் ஈழத் தமிழர்களுக்கும் அவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறேன். வருகிற செப்டம்பர் 26 திலீபன் மறைந்த அந்த நாளில் அந்த வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று உத்தேசித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை உற்று நோக்குறீங்களா சார்? அதிமுக திமுக கூட்டணியா இருக்கட்டும், திருமாவளவன் முதல்வர் என்ற பேச்சுக்கள் 2 சைட்ல இருந்துமே உறுதி செய்யறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இது பற்றி எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பவில்லை. உங்களுடைய திமுக கூட்டணி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்த ஆட்சிக்கு நாங்கள் தொந்தரவா இருக்க மாட்டோம், ஆனால் எங்கள் மீது வைக்கக்கூடிய தவறுகள், குற்றங்கள் குறித்து நாங்கள் கண்டிப்பா பதிலளிப்போம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சரியான நிலைப்பாடு, அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு. நாங்களும் சொல்லுகிறோம், வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருப்போம். இப்போதான் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் வந்திருக்கிறார். Let us give him time. We will watch and then we will react.
அமைச்சர்களுக்கு பொறுப்பு போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு வார காலத்திற்கு மேலான நாள் எப்படி சார் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எப்படி செயல்பட போறாருன்னு நினைக்கிறீங்க சார்? நான் தான் சொன்னேன், they are new entry in administrative politics. Therefore, they need time. Let us give them time. We should not hush up and hurry. மாற்றம் என்பதை மையமா வச்சு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மாற்றத்தை இளைஞர்கள்ட்ட இவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? அவர் செயல்படுத்தும் போதுதான் அது தெரியும். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.